ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக எந்த வகை மீனாக இருந்தாலும் இது போல் வச்சு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்குங்க. வாங்க இதை நம்ம இனி எப்படி பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். அதற்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ மீனை வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ புளி ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாம். இதோட நான் எடுத்திருக்க புளியோட தன்மை பார்த்திங்கன்னா புளிப்பு தன்மை கம்மியாக இருக்கும். அதனால் இந்த அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் புளியோ எடுக்கிற புளி அதிகமாக புளிப்பு சுவை இருந்தால் இதில் பாதி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுருக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு எப்போவுமே நல்லெண்ணெயில் வச்சு பாருங்கள், அதோட ருசியே தனி தான். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 25 சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துட்டு ஒரு கீரின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம், நல்ல ஒரு மனம் கொடுக்கும். இதில் ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவு நல்லா இது வதங்குற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி வந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கி வரணும். அதே நேரத்தில் நம்ம தக்காளியை நம்ம கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு. நான் சொல்கிற ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை அரைச்சி சேர்க்குறம்போது குழம்பு இன்னும் சுவையாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போலாம் தக்காளிகள் சட்டுன்னு வதங்க மாட்டேங்குது. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறதுனால உங்களுக்கு வதங்குற டைமும் நமக்கு கம்மியாகும். அதே நேரம் குழம்புக்கும் ஒரு சுவையை கொடுக்கும். நல்லா இது வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப அரைச்சிடாதீங்க, இது மாதிரி குறப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் ஆகிடுச்சுன்னா தக்காளி ரொம்ப கெட்டியமாக இருக்க மாதிரி இருக்கும். தக்காளியோட நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மசாலாஸை 1 by 1 சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு. அது கூட கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு, இதில் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் அப்பப்போ இது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு வாங்க. அடிப்பிடிக்காமல் நல்லா இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. சிம்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. மசாலாவோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கரைச்சி வச்சு வடிகட்டின புளியை சேர்த்துக்கலாம். குழம்பு உங்களுக்கு எந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் இதில் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டியமாக வேணும்னா நீங்கள் இதோடையே நீங்கள் விட்டுக்கலாம். எனக்கு இன்னும் போல் கொஞ்சம் கொதி வர்றதுனால நமக்கு இன்னும் குழம்பு கெட்டியாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வரணும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. அது வரைக்கும் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரணும். குழம்பு மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. இப்போ நல்லா ஒரு லேயராக எண்ணெய் ஃபார்ம் ஆகி வர வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த வாஷ் பண்ண மீனை இப்போ ஒன்றா தண்ணிகள் இல்லாமல் சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. மீனை நல்லா பெரட்டாமல் லைட்டாக இது மாதிரி கலந்து கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் பெரட்டும் போது மீன் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. அந்த சூட்லேயே நல்லா மீன் வெந்து வந்துடும். ரொம்பவே அருமையாக மீன் குழம்பு தயாராகிக்கிட்டு இருக்கு. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மீன் நல்லா வெந்து வந்துடணுங்க, நல்லா கொதி வந்துடணும். அதே நேரத்தில் ஒரு 3 நிமிஷம் நல்லா ஸ்டவ் ஆன்லேயே இருக்கட்டும். நல்லா இது மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. மீன் அந்த ஹீட்லேயே வெந்து வந்துடும்.
உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கீழே ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் நம்ம சேனலை பற்றினதை சொல்லி லிங்க்கை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.